வணக்கம் வணக்கம் நண்பா, திரும்பி உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. அப்புறம் நேற்று போட்ட வீடியோ யார் யார் பார்த்தாங்க அப்படின்னு நேற்று போட்டோடனே பரவாயில்ல, நல்லா கொஞ்சம் வீஸ் போச்சு. ஏன்னா நிறைய பேர் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இன்றைக்கி என்ன மேட்ச்சை கொண்டு வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு 19 தான் கொண்டு வந்திருக்கோம். அதாவது நம்ம நண்பர் ஒபிட்டான்ற நம்ம நண்பர் கூட போட்டோம். இன்றைக்கி கேட்டார், என்ன ப்ரோ ஒரு 19 போடலாம் ப்ரோ, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாரு. சரி, ஓகே வாங்க ப்ரோ, நம்ம கண்டென்ட்டுக்கு தேவைப்படும். ஏன்னா நம்ம 19 இது வரைக்கும் நம்ம சேனலையே எடுத்து போடலை. ஃபஸ்ட் டைம் எடுத்து போட்டிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இல்லைனா இந்த மாதிரி வீடியோ வேணுமா கூட சொல்லுங்கள் ப்ரோ, இந்த மாதிரி வீடியோ கூட ஒரு ஏதாவது 19 கூட விளாண்டு எடுத்து போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக எடுத்து போடுறேன், சரிங்களா? ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் யார் கூட விளாட முடியுமோ அவங்க கூட விளாண்டு எடுத்து போடுறேன். அப்புறம் இந்த மாதிரி தான், இந்த மாதிரி மெடிக்கெட் போடுறப்போ இந்த மாதிரிலாம் நீங்களும் மெடிக்கெட் போடணும். அதாவது ஓட்டு பிளேயருக்கு தெரியும் நான் எப்படி இது எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு, சரிங்களா? அப்புறம் நண்பா, நமக்கு லைட்டாக கொஞ்சம் மூக்கு அடைச்சிருக்குது. அதனால் லைட்டாக கொஞ்சம் பேச்சு லைட்டாக கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும், சரிங்களா? ஏன் இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணி விட்டுனா, ஏன்னா அது கடைசி முடி என்னால் போய் அடிக்க முடியல. கடைசி முடி ரவுண்டு போயிடும். ஏன்னா ஜோன் சின்னதாயிரும்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமே 19 போடுறேன். 19 விளையாடுறேன்னு ரொம்ப நாள் கழிச்சு விளாட்றேன். ஏன்னா எப்போவுமே பிஆர் சிஎஸ் அந்த மாதிரியே விளாண்டுக்கிட்டு இருக்கேன்னா, அதனால் திடீர்னு ரூம் மேட்ச்னா டக்குன்னு ஒன்ட்டா வராதுங்களே, கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும்ல. அதனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் மாதிரி எடுத்தேன். ஆனால் அவரும் சும்மா சொல்லக்கூடாது நண்பா, சூப்பராக விளாண்டாரு நம்ம நண்பரும். அவரும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். நம்ம சேனலில் அவரும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். நம்ம சப்ஸ்கிரைபர் பேர் தான் மேட்ச் போடுறோம், சரிங்களா? நீங்கள் வேறு யாரும் நினச்சிடாதீங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் தான், சரிங்களா? அப்புறம் இந்த இடத்துல லைட் நம்ம மெடிக்கெட்டை குறிச்சு விட்டாப்புல. அதனால் பரவாயில்ல, நம்ம வந்து மெடிக்கெட்லாம் கொடுத்தாப்புல, ஓகே இருக்கட்டும். ஆனால் அவரும் சும்மா சொல்லக்கூடாது நண்பா. இந்த இடத்துல பார்த்தீங்களா, சரியான ஒன் டாப்பு, சூப்பராக விளாண்டாப்புல. சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக விளாண்டாப்புல. அப்புறம் என்னன்னா, ரூம் மேட்ச்னா ரொம்ப ஒரு 10 செகண்ட் 10 நிமிஷம் 15 நிமிஷம் வரும். நீ என்னடா 7 நிமிஷம் போட்டிருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இல்லை, அதாவது உங்களுக்கு தேவையில்லாத இடத்துல நான் வந்து ஸ்கிப் பண்ணி விட்ருவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, போர் அடிக்கக்கூடாதுல்ல நம்ம வீடியோ. போர் அடிக்காமல் எது கட் பண்ணணுமோ அதெல்லாம் நான் கட் பண்ணி விட்ருவேன், சரிங்களா? ஐயோ சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா? அப்புறம் நம்ம வீடியோக்கு யாராவது புதுசாக வந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு பாருங்கள், ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, ஒரு 5-6 வீடியோ பாருங்கள், பார்த்து பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? அப்புறம் நம்ம இன்ட்ரோ பார்த்துருங்க நண்பா. வெயில் காலத்துல இடி மின்னல்லாம் பார்த்துருக்கீங்களா? எங்க கத்தி இறங்கினாலே எதிரணி பவுலர்களுக்கு இடியும் மின்னலும் இழுத்து வரும். ஓகே, இன்ட்ரோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, அப்போ நான் யாருன்னு சொல்லிவிட்டா, என் பேர் வந்து சிவா. நான் வந்து ஃப்ரீ ஃபயர் யூடியூப்பில் போடுவேன். இந்த இடத்துல பாருங்கள், பார்த்தீங்களா? என்கிட்ட மெடிக்கெட் போடலான்னு பார்த்தா அவருக்கும் தெரியும் பாடி டேமேஜ் தான் பண்ணணும்னு தெரியும். அதனால் உட்காந்து தெரியாப்புல. சரி, ஓகே, நான் சொல்லிடுறேன். என் பேர் வந்து சிவா. நான் வந்து ஃப்ரீ ஃபயர் யூடியூப்பில் போடுவேன். அதை பார்த்து நம்ம நண்பர்கள் கமெண்ட் பண்ணுவாங்க, நம்ம அவங்க எப்படியே ஜாலியாக ரிப்ளை பண்ணுவோம். நீங்கள் ஃப்ரீ ஃபயர்டிங்கன்னா சும்மா நம்ம சேனல் மைண்டில் வச்சுங்க நண்பா. ஈவினிங் வேலை போக ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா நம்ம கெத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாரு. கெத்து எப்போ அடிங்க, நம்ம சேனல் வரும். சும்மா பாருங்கள், ஒரு பொழுதுபோக்கான வீடியோ பாருங்கள், சரி ஓகேங்களா? அப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், என்னடா மேட்ச்சு ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக போய்கிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இந்த இடத்துல விழுகும் பாருங்கள், நம்ம அடி விழுகும் பாருங்கள். ஏன்னா நானும் ஒன் டாப்லாம் அடிப்பேன், சரிங்களா? ஆனால் ரொம்ப நாள் ஆச்சுல, ரூம் மேட்ச் விளாண்டுல ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் இதாகி போச்சு. இந்த இடத்துல விழுகும், கண்டிப்பாக விழுகும். அப்புறம் அதை சொல்லுங்கள், இதே மாதிரி விளாண்டு போடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா இதே மாதிரி கண்டிப்பாக விளாண்டு போடுவேன், சரிங்களா? அவர் வந்து எப்படி நம்ம நண்பர் ஆனார்னா, நான் விளாண்டுக்கிட்டு இருக்கப்போ இன்வைட் பண்ணார். யார் ப்ரோ, தமிழ்லான்னு கேட்டார். ஆமாம் ப்ரோ, தமிழ் தான் அப்படின்னேன். சரி, ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணார். சரி, ஓகே, நம்ம சொன்ன மரியாதைக்காண்டி சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரோ இது ஒரு கண்டென்ட் எடுத்து போடுங்க ப்ரோ அப்படின்னாரு. சரி, ஓகே ப்ரோ, கண்டிப்பாக எடுத்து போடுறேன், சரிங்களா? அப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், என்னடா ரொம்ப நேரமாக ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த இடத்துல விழுகும், என்ன கொஞ்சம் லேட்டாக விழுகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா விழுக மாட்டேங்குதுன்னு இல்லை, ரொம்ப நாள் ஆச்சுல விளாண்டு. எப்போ பார்த்தாலும் பிஆரே விளாண்டுக்கிட்டு இருந்தால் இப்படித்தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் பிஆரை விளாண்டுக்கிட்டு இருந்தால் இப்படி தான் ஆகும், சரிங்களா? அப்புறம் ரொம்ப ஆட்டம் காட்டாதரா அப்படிங்காதீங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நல்லா கொஞ்சம் டம்முன்னு விழுந்துடும், பார்த்தீங்களா? இந்த இடத்துல தான் இதைத்தான் நான் சொன்னேன் அப்பையிலேருந்து. அப்புறம் நண்பா, அப்புறம் இந்த மேட்ச்சில் அவர் ஜெயிச்சிட்டாலோ நான் ஜெயிச்சிட்டாலோ, அவர் ஜெயிச்சா அவர் பெரிய ஆள், நான் ஜெயிச்சா நான் பெரிய ஆள் அப்படின்றதுலாம் கிடையாது. ஜஸ்ட்டு ஃபார் இது கேமு, சரிங்களா? கேமை வந்து கேமாக பாருங்கள், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பாருங்கள், சரிங்களா? அதனால தான் நான் வந்து கடைசி மேட்ச்சு அப்படி வச்சுருப்பேன். நீங்கள் கடைசி முடி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வீடியோவே 7 நிமிஷம் தானே, கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது, சரிங்களா? அப்புறம் அந்த இடத்துல ஒன் டாப் தரமாக விழுந்துருந்துச்சு. இந்த இடத்துல என்னன்னு தெரியல, திடீர்னு எம்டன் எடுத்துகிட்டு வந்துடுவார். இந்த இடத்துல பாருங்கள்,
மண்டை தெரிச்சு போச்சு எனக்கு டம்முன்னு. எப்பட்றா அந்த மாதிரி தான் எனக்கு ஆகிப்போச்சு, எப்பட்றா அந்த இடத்துல இதாச்சு. அப்புறம் நண்பா தேவையில்லாத இடத்துல நானே ஸ்கிப் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா நாங்கள் ரொம்ப ஆடிட்டோம், அதாவது ரொம்ப நேரம் ஆடிட்டோம். நானும் பாருங்கள் அந்த இடத்துல நான் ஸ்கிப் இந்த மேட்ச் நான் ஸ்கிப் பண்ணி விட்றேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ரொம்ப மூமெண்ட் கொடுக்குறேன்ற பேரில் ஒன் டாப் நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் கடைசி முடி அது இழுத்துக்கு போய்கிட்டே இருந்துச்சு. நீங்களே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எப்போடா மேட்ச் முடியும் அப்படின்னு மாதிரி ஆகி போகும்ல, அதனால தான் நான் ஸ்கிப் பண்ணி விட்டேன். சரிங்களா, ஓகேங்களா. அப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு தரமான ஒன் டாப் இருக்கும். இந்த இடத்துல நான் அடிப்பேனா அவர் அடிப்பேனா நீங்கள் ஒரு கண்டிப்பு கண்ணிங்க, ஒரு கண்டிப்பு சும்மா சொல்லுங்கள் யார் அடிப்பாங்கன்னு சொல்லுங்கள். சரிங்களா, கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அப்படியே கேட்டுக்கிறேன். சரிங்களா, பார்த்தீங்களா டம்முன்னு விழுந்துருச்சு. இது ஒரு சூப்பரான அடி தான். சரிங்களா, ஆனால் என்னன்னே தெரில, இந்த சளி மட்டும் நம்மளை பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டேங்குது. இந்த இடத்துல பாருங்கள், போய் சும்மா தான் இந்த டம்முன்னு இன்னொரு அடி ஒன் டாப்பு எப்படி விழுந்துச்சு தெரியுங்களா. இந்த இடத்துல பார்த்துறீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிருக்கோம். அப்புறம் அவரும் சும்மா இல்லை, ஏன்னா அவரும் சூப்பராக விளையாடுறாரு. ஆனால் என்னன்னு சொல்ல மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டுமே மொபைல் பிளேயர் தான். மொபைல் பிளேயர்லேயே நாங்கள் இவ்வளோ தூரம் ஆடுறோம்னாலே பெரிய விஷயம் தான். ஏன்னா பிசி பிளேயர்னால் தெரியும் உங்களுக்கு, டம்முன்னு ஒன் டாப் விழுந்துடும். ஆனால் மொபைலில் ரொம்ப லேட் ஆகணும்பா. சரிங்களா, அதனால தான் விழுகவே இல்லை விழுந்துடும் அவர். ஆனால் என்ன கொஞ்சம் லேட்டாக விழுகும். சரிங்களா, இந்த மாதிரி தான். அப்போ அங்கிட்டு கொஞ்சம் மிஸ் ஆகும். ஆனால் பிசி அப்படி கிடையாதுல்ல, அவங்க நல்லா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நல்லா ஒரு ட்ராக் பண்ணி நல்லா அடிச்சிருவாங்க. ஆனால் நமக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம்னா உங்களுக்கே தெரியும்ல. ஏன்னா நான் அதிகமாக பிஆர் தான் விளையாடுவேன். பிஆர் விளையாண்டு திடீர்னு ஒரு மேட்ச் விளையாடுறதுனா எப்படி விளையாடுறது. இன்னும் ஒரு சில பேர் பிஆர் விளையாடுறாங்கன்னா பிஆரில் சும்மா கலக்குவாங்க. சிஎஸ் ஆஃப் மேப் விளையாடுறாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு ஸ்டைலாக விளையாடுவாங்க. கஸ்டம் மட்டும் விளையாடுவாங்கன்னா அவங்களுக்கு கஸ்டமும் சூப்பராக விளையாடுவாங்க. சரிங்களா, ஆனால் நம்ம மூணுமே கலந்து விளையாடுறதுனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்க தான் செய்யும். ஆனால் இருந்தாலும் நம்ம தான் சூப்பராக தான் விளையாடுறோம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த இடத்துல ஏன் நான் செத்துட்டேன்னா, ஏன்னா ஈக்குவலாக வரணும். அதாவது அவரும் பெரிய ஆள் இல்லை, நானும் பெரிய ஆள் இல்லை அப்படின்னு காட்டணுமா இல்லையா. ஏன்னா ஈகோ வந்துடக்கூடாதுல்ல, சண்டே வரக்கூடாது, சச்சரவு வரக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் கேமில் நம்ம என்றைக்கும் சண்டை கட்டக்கூடாது. அதனால தான் இந்த இடத்துல பாருங்கள் 7-7 வந்தாச்சு. சரிங்களா, ஆனால் இது மேட்ச் சூப்பராக தான் போயிட்டு இருந்துச்சு. சரிங்களா, சூப்பராக தான் போச்சு. ஏன்னா இன்னும் பார்த்துருந்தாலும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, அப்போ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டு நினைக்கிறேன் நண்பா. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைப் இப்போ பண்ணாதீங்க நண்பா. நம்ம ஒரு அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சு. ஏன்னா 7-7 வந்தாச்சு. ஏன்னா கடைசி மேட்ச் யார் ஜெயிச்சா என்ன ஜெயிக்கலாட்டி என்ன அப்படியே முடிச்சாச்சு. சரிங்களா, அப்புறம் உங்களுக்கு இந்த மேட்ச் பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணுங்கள். சரிங்களா, பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதோ ஒன்று டிஸ்லைக் பண்ணுங்கள், ஏதோ ஒன்று லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் புது சப்ஸ்கிரைபருக்கு நம்ம சேனல் வந்து ரெக்கமெண்ட் ஆகும். சரிங்களா, அப்புறம் இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பாருங்கள், நல்லா இருக்கும். சரிங்களா, அப்புறம் இது முடி யாராவது பார்த்துருந்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போலேருந்து உங்களிடம் விடைபெறுவது நான் உங்களுக்கு போயிட்டு வரட்டா. பாய்.